நடிகை ரவீனா தாஹா சீரியல் நடிக்கிறதுக்கும் டிவி ஷோல கலந்துக்கிறதுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இது குறித்து ரவீனா பேசியிருக்காங்க. விஜய் டிவில சிந்து பைரவி சீரியல்ல கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா விலகிட்டாங்க ரவீனா. இதனால சின்ன திரையில வேற எந்த சீரியல்லையோ இல்ல ரியாலிட்டி ஷோஸ்லயோ வருவதற்கு ரெட் கார்டு போடப்பட்டிருந்தா தகவல் கடந்த சில நாட்களாவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துச்சு. ரவீனாவுக்கு சிந்து பைரவி சீரியல்ல லீட் கேரக்டர் நடிப்பதற்காக முதல்ல பேசப்பட்டதாகவும், ஆனா கமிட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஹீரோயின்களுடைய கதைன்னு தெரிய வந்ததுனாலேயே ரவீனா வெளியேறினாங்கன்னு அப்ப பேசப்பட்டுச்சு. ஆனா ரவீனா தரப்புல எந்த ஒரு காரணமே சொல்லப்படல. இந்நிலையில தான் சீரியல் இருந்து திடீர்னு விலகினாங்க. சீரியல் தயாரிப்பாளர்கள் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துல ரவீனா மேல அப்ப புகார் கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. அதாவது சீரியல்ல கமிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வெளியேறியதுனால வருங்காலத்துல எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலுமே அவங்க பங்கேற்க முடியாதபடி ரெட் கார்டு தரணும்னு கோரிக்கை வச்சாங்களாம். இந்நிலையில கடந்த சில மாதங்களா ரவீனா எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியுமே தலை காட்டாத நிலையில இந்த விஷயம் அப்படியே சைலண்டா இருந்துச்சு. ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி ஜீ தமிழ் சேனல்ல தொடங்கிய டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளரா ரவீனா கலந்து கொள்ள மீண்டும் ரெட் கார்டு விவகாரம் எழுந்திருக்கு. இப்போ எப்படி அவங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கலாம் என்ற கேள்வியை எழுப்பி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது. இந்நிலையில இது தொடர்பா ரவீனா கிட்ட பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ ரவீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மேல புகார் கொடுக்கப்பட்டது நிஜம்தான், ஆனா ரெட் கார்டு எல்லாம் எனக்கு வழங்கப்படல. அதோட இந்த விஷயம் இப்ப சுமூகமா முடிஞ்சிடுச்சு. அதனால இனி டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில நான் தொடர்வதிலையும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிந்து பைரவி சீரியல்ல இருந்து வெளியேறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரவீனா அது என்னுடைய பர்சனல், வெளியில வேண்டாமேன்னு மறுத்துட்டாங்க. இப்போ ரவீனா குறித்த இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.